இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்டிங் ஸ்லீவ் ஓகேங்களா. இந்த ஸ்லீவ் வந்து ரோஸ் பெட்டல் மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா. அப்போல்லாம் பஃப்ஹேண்டு விதவிதமாக எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தோம். அது நிறைய வந்துட்டு இருக்குதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இங்கே ஒரு ரோஜா பூ வந்து அப்படியே குட்டா வச்சிருக்கிற மாதிரி ஒரு டிசைன். அது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. அது ஒரு சில மெட்டீரியலில் தான் அது போட முடியும், எல்லா மெட்டீரியலுமே அது போட முடியாது ஓகேங்களா. நாம் வந்து அந்த ஸ்லீவ் சொல்லித்தரலாம் நம்ம மெத்தேடில் எப்படி ஈஸியாக, அதாவது கப்புன்னு பிடிக்கிற மாதிரி கொஞ்சம் கொச கொசனால இல்லாமல் நம்மளோட ஸ்டைலில் ஈஸியாக தெளிவாக உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். அதுக்காக நானும் தொலாவி கண்டுபிடிச்சி எங்கிட்ட இருக்கிற துணிகளெல்லாம் எடுத்து போட்டு அதே மாதிரி மெட்டீரியல் இருந்தால் தான் அது அழகாக வருதுங்க ஓகேங்களா. அதனால ஒரு வெல்வெட் மெட்டீரியல் மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் இது வெல்வெட் மாதிரி அப்படியே டபுள் கலர் ஓகேங்களா. அதாவது தேன் கலரும் ஒரு லைட் ஆரஞ்சு கலரும் கலந்த மாதிரி இருக்குது. இந்த பக்கம் ஒரு மேட் டைப்ல இருக்குது, ஆரஞ்சு கலர் மாதிரி இருக்குது. இந்த மாதிரி மெட்டீரியல் இருந்துன்னா அழகா வருதுங்க அந்த டிசைன் ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் நான் சொல்லி கொடுக்க போறேன். ஈஸியா, குழப்பமெல்லாம் வேண்டாம் ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா எப்படி எடுத்துக்கணும். நான் எடுத்துருக்கிற அளவு பார்த்தீங்கன்னா நீளவாக்கு வந்து 17 இன்ச் வச்சிருக்கிறேன் ஓகேங்களா. 17 வச்சிருக்கிறேன். அகலவாக்கு வந்து 13 வச்சிருக்கிறேன். இது குறிப்பிட்ட அளவுகளா அப்படின்னு கேட்டால் உங்களோட கையோட லென்த் பொறுத்தளவு இந்த அகலம். நான் சும்மா ஒரு குறிப்பிட்ட ஒரு கெஸ்ஸில் வச்சிருக்கிறேன் ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா இது என்ன பண்ணிடலாம்னா அப்படியே ரெண்டா ஃபோல்டு பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு சதுரமில்ல செவ்வக வடிவத்தில் இருக்குது. இதையே அழகாக ஃபோல்டு பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஃபோல்டு பண்ணி வச்சுக்கோங்க. வச்சதுக்கு அப்புறம் இந்த துணி நல்லா ஃபோல்டு பண்ணதுக்கு அப்புறம் இது கொஞ்சம் அயன் பாக்ஸ் தான் அயன் பண்ணிக்கிங்க. நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன், என்னோட அயனிங் வெளியில் இருக்குது, அதனால இப்போ பண்ண முடியாது. இப்போ வச்சுட்டோம் ஓகேங்களா. உங்களோட கையோட உயரம் அந்த கையோட வடிவத்துக்கு ஒரு பேப்பர் கட்டிங், சிங்கிள் பேப்பர் கட்டிங் ஒன்று கட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா. கட் பண்ணி வச்சுட்டு இந்த பேப்பர் கட்டிங்கை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஃபோல்டிங் பாருங்க, இந்த துணியோட ஃபோல்டிங் மடிப்பு பகுதியை மேல் பக்கமாக வச்சுக்குங்க. மேல் பக்கமாக வச்சுக்குங்க. மடிப்பு பகுதியை மேல் பக்கமாக வச்சதுக்கப்புறம் இந்த ஃபோல்டிங் பகுதியை இப்படி கொண்டு வர்றீங்க. அதாவது இந்த மாதிரி கரெக்டாக இப்படி கொண்டு வந்துடுறீங்க. நடுவில் இருக்கிற மாதிரி இந்த துணி வந்து இப்போ நடுவில் இருக்கிற மாதிரி மடிச்சுக்குங்க. இப்படி மடித்து சென்டர் பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கிங்க. சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு இப்போ சென்டர் பாயிண்ட் வந்து எனக்கு இந்த பகுதி, இந்த மார்க்கிங் இருக்குது. இந்த மார்க்கிங் பக்கம் நான் நல்லா பார்த்துக்குங்க. மடிப்பு பகுதியை நான் மேல் பக்கமாக வச்சிருக்கிறேன். இந்த சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணதுக்கப்புறமா இந்த கையோட இந்த வடிவம் எடுத்தீங்களா, மேல் ஷோல்டர், கையோட ஷோல்டரை உள் பக்கமாக அந்த கட்டிங்கை உள் பக்கமாக வச்சிருக்கிறேன் ஓகேங்களா. இப்படி வச்சுக்கோங்க ஒரு பேப்பர் கட்டிங்கு. கண்டிப்பாக நீங்கள் பேப்பர் கட்டிங் பண்ணித்தான் ஆகணும். இதுக்கு கட் பண்ணிவிட்டு இப்போ துணியை மடித்து சென்டர் பாயிண்ட் எடுத்துட்டு அந்த கரெக்டாக சென்டர் பாயிண்ட் கட்ட ஷோல்டர் பகுதியை வச்சுக்கிட்டு இந்த டேப் எடுத்துங்க. நீங்கள் முதல்ல என்ன பண்ணுறீங்க, கீழே இருந்து ஒரு 2.5 இன்ச்சுக்கு மட்டும் ஓகேங்களா, ஒரு 2.5 இன்ச்சுக்கு ஒரு சின்னதாக ஒரு டாட் மாதிரி குறிச்சுக்குங்க. ஒரு டாட் குறிச்சுக்குங்க. குறிச்சதுக்கப்புறமா இந்த குறிச்சதுலேருந்து நீங்கள் மேலே ஷோல்டருக்கு ஒரு இந்த ஷோல்டரோட அந்த மடிப்பு பகுதியில் இப்படி ஒரு கோடு போட்டுக்குங்க. ஒரு கோடு போட்டுட்டு வச்சிடுறீங்க. அப்புறம் இங்கேருந்து இந்த இடத்துலையும் ஒரு கோடு போட்டுக்குங்க. இந்த கட்டிங்க்கு நேராக ஒரு கோடு போட்டுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு கிராஸாக ஒரு கோடு, இந்த பக்கம் இப்படி ஒரு கோடு இருக்குது பாருங்க. கோடு போட்டிங்களா. போட்டதுக்கு அப்புறமா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த பகுதியை வரைஞ்சிக்குங்க. இந்த ஷோல்டர்லேருந்து இந்த பகுதியை வரைஞ்சிக்குங்க. இந்த பகுதி வரைஞ்சி இப்படி கொண்டு வந்து வச்சிருங்க ஓகேங்களா. வரைஞ்சி வச்சுட்டீங்க. இப்போ இந்த பார்ட் எடுத்துடலாம். எடுத்ததுக்கு அப்புறமா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா முதல்ல இந்த பார்ட்டை நீங்கள் வெட்டிக்கிறீங்க. வெட்டி எடுத்துக்கிறீங்க. இந்த பார்ட்டை சமமாக வச்சு இப்படி வெட்டி எடுத்துக்கிறீங்க. எடுத்ததுக்கு அப்புறமா இப்படி விரிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும் ஓகேங்களா. விரிச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். இப்போ வந்து நல்ல பக்கமாக இப்படி எடுத்து இப்படி வைக்கிறீங்க. வச்சதுக்கு அப்புறமா இப்போ இந்த பார்ட்டை இப்படி திருப்பி வச்சதுக்கு அப்புறமா இந்த கூர்மையாக இருந்து பாருங்க, இந்த இடத்துல நேர் கோடு மாதிரி வரும் பாரு, இந்த இடத்த தைச்சிடுறீங்க. ஒரு 1/4 இன்ச்சு ஓகேங்களா. 1/4 இன்ச்சு கேப்பில் நல்லா நீளமாக இப்படி தைச்சு இதை கொண்டு வர்றீங்க. இப்படி
வச்சு எடுத்துடுறீங்க. இந்த கார்னரில் வந்து இந்த 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 பெண்டு வருது இல்லைங்க, இந்த பெண்டு கட்டை மட்டும் ஒரு கட்டிங் போட்டு விட்ருங்க. ஏன்னா திருப்புற கொஞ்சம் எசவாக இருக்கிறதுக்காக. திருப்பி முடிச்சோன்னே இப்போ விரித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மெத்தேடில் வரும். இப்படி வரும், ஒரு தொப்பி மாதிரி வரும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிளாத்தை நம்ம உள் பக்கமாக நீங்கள் அளவாக எடுத்து விடணும். அதை நீங்கள் அதுவாக வந்துடும் நினச்சிக்காதீங்க. நீங்கள் அது கரெக்டாக எடுத்து விடணும். ஆனால் பார்த்தேன் இந்த துணியுமே கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் லூஸாக தளர்ற மாதிரி இருக்கிற துணியாக இருந்ததுன்னா கொஞ்சம் ஃபினிஷிங் நீட்டாக உங்களுக்கு வருது. இப்போது இந்த பார்ட்டை கரெக்டாக வச்சாச்சு. இப்போ வச்சதுக்கப்புறமா இந்த இடத்துல நீங்கள் ஊசி நூல் போட்டு இதை ஸ்டிச் பண்ணிடணும். இங்கே உள் பக்கமாக வச்சு இந்த சென்ட்ரு கொடுத்தீங்க பார்த்தீங்களா, இந்த சென்ட்ரு கொடுத்த பகுதியில் இந்த உள் பக்கமாக இப்படி வச்சு எம்மிங் மாதிரி பண்ணிடணும். பார்த்தீங்கன்னா நான் வேஸ்ட் கிளாத்தில் மெத்தேடும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். இந்த மெத்தேடு பண்ணுனா இந்த மாதிரி ஈஸி மெத்தேடு, அதாவது நீங்கள் வந்து அது என்னென்னமோ ஒரு சார்ட்டெல்லாம் போட்டு குழப்பமாக அவங்க பண்ணுறதுக்கு அது நீங்கள் குழம்பிக்க வேண்டாம்னு நான் ஈஸி மெத்தேடில் நம்ம இது போட்டு காட்டியிருக்கிறோம். இது நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. இது சென்டரில் அதே கலர் நூல் போட்டு சென்டரில் அந்த பூமாச்சி இருந்த பகுதி வச்சு ஒரு பின் பண்ணிவிட்டு ஒரு பீட்ஸோ கீழே இருந்து ஒரு பீட்ஸோ குறிக்கணும். ஓகேங்களா? இப்போ குறிச்சிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு மெத்தேடு தான் சொல்லி கொடுத்துருக்குறேன். இது பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ண போகிறதில்ல. இது வேஸ்ட் கிளாத்தில் நான் மெத்தேடு. ஓகேங்களா? ஈஸி மெத்தேடு. இதுவே நீங்கள் ஒரு நல்ல ஒரு பாப்ளின் கிளாத்து, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சிந்தட்டிக் கிளாத், சில்க் கிரேப் மாதிரி, பட்டர் சில்க், இந்த மாதிரி மெட்டீரியலில் இது தைக்கிறவோ ரொம்பவே அழகாக இருக்கும். அங்கங்கே நீங்கள் டாக்கா மாதிரி போட வேண்டியது வரும். ஊசி நூலில் நடுவில் ஒரு டாக்கா போடணும், மேலே ஒன்று போடணும். அதே மாதிரி லைனிங் வச்சு திருப்பி எடுத்தால் இது நல்லா நீட்டாக ஃபினிஷிங் நிற்கும். லைனிங்கோட தைக்கிற போதுமே லைனிங் கூட வச்சு அதோட சேர்த்து நீங்கள் பின் பண்ணிடணும். ஒருக்கா நீங்கள் முதல்ல பின் பண்ணிடுறீங்க, அதுக்கப்புறம் லைனிங் வச்சதுக்கப்புறம் அதுக்கு அடியிலையும் கொடுத்து நீங்கள் பின் பண்ணாதான் அது நீட்டாக ஃபினிஷிங்கு வெளியில் வராமல் இருக்கும். இல்லைன்னா ஒரு ஏடாகூடம் முடிச்சவங்கெல்லாம் பக்கத்தில் வந்துட்டு இது என்னது வித்தியாசமாக இருக்குன்னு பிடிச்சி இழுத்து விட்டாங்கன்னா உள்ளே இருக்கிற அந்த கோன்மாக இருக்கிறது வெளியில் வந்துடும். அதனால தயவுசெய்து பண்ணினீங்கன்னா பின் பண்ணுங்க. அதே மாதிரி இப்படி டிசைனை கரெக்டாக எடுத்துவிட்டு ஒரு ப்ரெஸ் பண்ணி ஒரு ஐனிங் மாதிரி போட்டுருங்க. அப்படி கொஞ்சம் படிஞ்ச மாதிரி இருக்கும். எம்போஸ்டே இல்லாமல் லைட்டாக படிஞ்ச மாதிரி ஒரு ஃப்ளவர் மாதிரி இருக்கும். கொடுத்த மெத்தேடு வந்து உங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சுங்களா, புரிஞ்சிச்சுங்களா? நெக்ஸ்ட்டு நிறைய ஸ்லீவ் வந்து உங்களுக்கு ஈஸி மெத்தேடு உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஓகேங்களா? இந்த மெத்தேடு ரொம்ப ஈஸியாக இந்த டிசைன் போடுறதுக்கு. ஓகேங்களா? பாய், வணக்கம்.